தமிழக அரசியலிலே நாம் தமிழர் சீமான் பல மாநாடு போட்டுட்டு இருக்காரு. யாருக்குமே தெரியல. இப்போ சமீபத்தில் மரங்களின் மாநாடுன்னு போட்டாரு. பிரம்மாண்டம். மரங்களின் மாநாடு பிரம்மாண்டம். கேமரா பின்னாடி ஒரு கேமரா, முன்னாடி சினிமா ஸ்டைல் தான். சினிமாக்காரனா ஒன்னாந்திர சினிமாக்காரன் யார் தெரியுமா? சீமான் தான். விஜய் நீ சொல்ற, நீ தான் சினிமாக்காரன். நீ எல்லாத்துலேயும் சினிமா தான். உன்னுடைய ஸ்டேஜ் விட்டு எல்லா சினிமா இப்படி அப்படியே தான். செட்டு, சினிமா செட்டு தான் போட்டுட்டு இருக்க. நீ சினிமாக்காரன் விஜயை வெளியிட்டு இருக்க. நீ இவ்வளோ மாநாடு போட்டிருக்கிய. இதை பற்றி யாராவது மீடியாவில் பேசுகிறாங்களா? யாருக்காவது தெரியுதா? எனக்கே தெரியலையே. நேற்று தான் பார்த்தேன். முடிஞ்சு போச்சு. உன்னை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ பேசாமல் உங்கள் கட்சியின் உங்கள் தொண்டர்களும் நீங்கள் விஜய் கட்சி சேர்ந்துறீங்க. தாவே காலை சேர்ந்து வேலையை பாருங்கள். விறுவிறுன்னு ஏதாவது 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். புரிஞ்சுங்க. நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை புரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாரும் விஜய் கட்சி சேர்ந்து உழைக்க பாருங்க. பார்க்காதீங்க விஜய் சின்ன ஆளு, சின்ன வயசுக்காரன் பார்க்காதீங்க. உழைக்க விஜய் கட்சி சேர்ந்து வேலை பாருங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம். புரியுதா? வாழ்க திராவிட தமிழ் தேசியம். வாழ்க திராவிட தமிழ் தேசியம். இதுதான் உண்மையான தமிழ் தேசியம்னா திராவிடம் தான் உண்மையான தமிழ் தேசியம். இதை புரிஞ்சுக்கணும் மக்களே. பல பேர் பல மாநாடு போட்டு மக்களை கவர் பண்ண பார்க்காம, இது சத்தியமே இல்லை. இது பொய் மாநாடு. இதெல்லாம் மக்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க. எத்தனை காலத்துக்கு? இனிமே 8 கிடைக்காது. 8 2 மாறப்போகுது. புரியுதா? ஒண்ணுமே இல்லாத விஜய் 10 13 15 ஆக போகுது. இதுதான் உண்மை. இந்த வீடியோ எல்லாரும் சென்றடைய சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க மக்கா. ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு.